திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாங்க. அது தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் 70 சட்டமன்ற தொகுதிகளை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உருட்டுகள் கடந்த 2 நாட்களா உருட்டிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இது வேற ஒன்னும் தெரியாதவங்க இதை பத்தி பேசினா பரவாயில்ல. மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருமே இந்த மாதிரி உருட்டுகளை தொடர்ச்சியா உருட்டிக்கிட்டு இருக்காங்க கடந்த 2 நாட்களா. அதாவது எனக்கு இந்த பத்திரிகை துறையில ஒரு 15-16 வருஷம் தான் அனுபவம் இருக்குது. ஆனா என்னை விட மூத்தவர்கள் 30 வருடம் 40 வருடம் பத்திரிகை துறையில என்னை விட அதிகமான தொடர்புகள் இருக்கக்கூடிய சோர்சஸ் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி உருட்டுனதான் எப்படி எதனால இந்த மாதிரியான ஒரு உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆச்சரியம் ஏற்பட்டிருக்குது. காங்கிரஸ் கட்சிய தாவேகா அணுகுனது உண்மைதான். ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன ரியாக்ட் பண்ணாங்க, இது கூட்டணி வேணாம்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கறத நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா திமுக நம்மளுக்கு தொடர்ச்சியா குறைவான தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க, அதனால நம்ம இந்த கூட்டணியில நீடிக்கிறது சரியா இருக்காது. இன்னொன்னு ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணிக்கு போனா தொகுதிகளும் அதிகமா கிடைக்கும், ஆட்சியிலையும் பங்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கட்சியை வளர்த்து இருக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும். நீண்ட காலமா நம்ம திமுக கூட்டணியிலே இருந்தோம்னா கட்சி வளராது. உங்க கொடுக்கக்கூடிய குறைவான தொகுதிகளில் வச்சுக்கிட்டு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தமிழக தலைவர்கள் என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியா ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ச்சியா தகவல்கள் அனுப்புனாங்க. நிறைய பேர் டெல்லிக்கே போயிட்டு நேரடியா சந்திச்சு பேசுனாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமையை பொறுத்த ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கண்டிப்பா நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவை தவிர வேற எந்த கட்சிகளும் பெருசா வளருவதற்கான சூழல் இல்லை. அதுதான் அந்த கல அமைப்பு அப்படிதான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியே என்ன பண்ணணும்னா ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான வெற்றி முகாந்திரம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்கிறதுனால. இன்னொன்னு, நம்மளுக்கு மத்திய அரசு தான், மத்தியில் அமைக்கக்கூடிய அரசு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா மாநிலம் நம்மளுக்கு ஒரு இது இல்லாத இடத்துல, ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்ம தனிச்சு போட்டுறதோ இல்ல வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுற கூட்டணியில போயிட்டு நம்ம சேர்ந்து போட்டியிடுறதோ அது தற்கொலைக்கு சமம். நம்மளுக்கு என்னன்னா இப்ப திமுக கூட்டணியில நம்ம சேர்ந்து கிட்டத்தட்ட 3-4 தேர்தலை சந்திச்சுட்டோம் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. அதுல பெரும்பாலும் நம்மளோட வெற்றி சதவீதம் சிறப்பாவே இருக்குது. திமுக நம்மளுக்கு ஒரு 10 தொகுதிகள் எம்பி தொகுதிகள் கொடுத்தாலும் அது 10 தொகுதியும் வென்று கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கோஷ்டிகள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கோஷ்டிக பூசல்களை எல்லாம் தாண்டி திமுக இத்தனை தொகுதிகளை வென்று கொடுத்தது இருக்கு இல்லையா, அது இப்ப காங்கிரஸ் தனிச்சு நின்னோ இல்ல வேற எங்க கூடயோ கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க. ஆனா இதை சரியா ஒருங்கிணைச்சு போனது திமுக. அதனால திமுக கிட்ட இருந்தனாலதான் இது சாத்தியம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமைகளுக்கு ஏற்பட்டிருக்க நம்பிக்கை. அப்ப நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டும் இல்லாம அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம கணக்குல வச்சுட்டா நம்ம கூட்டணி விவரங்களை இது பண்ண முடியும். நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா சரியா இருக்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தமிழக காங்கிரஸ்கார யாரெல்லாம் போயிட்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ் தலைமை சொன்ன பதில். சரி, இது இப்படி இருக்குது, விஜய் தரப்புல காங்கிரஸ் கட்சி அணுகவே இல்லையா அப்படின்னு பார்த்தா அவங்க அணுகுனாங்க. கண்டிப்பா அணுகி என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு கணிசமான தொகுதி தரோம், இன்னொன்னு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஆட்சியிலையும் கொண்டு தரோம் அப்படின்னு சொல்லியதான் செஞ்சாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமைக்கு இதுல பெரிய நம்பிக்கை இல்லை. இது எந்த அளவுக்கு ஏன்னா விஜயோட ஓட்டு வங்கி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ப்ரூவ் ஆகலை. ஏன்னா அவங்க இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கல. கட்சி தொடங்கி வெறும் 1.5 வருஷம் தான் ஆச்சு. இப்படி இருக்கும்போது இவங்க எந்த தேர்தலையுமே சந்திச்சு எந்த ஒரு இதையுமே ப்ரூவ் பண்ணாம எப்படி இவங்களோட வாக்கு வங்கி என்னங்கிறதை நம்ம இது பண்ண முடியும்? ஒரு முதல் விக்கிரவாண்டியில ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தொண்டர்களை கூட்டினாங்க. இப்ப இதுல மதுரையில ஒரு 6.5-7 லட்சம் தொண்டர்களை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்டணி வைக்க முடியாது. அவங்களோட வாக்கு வங்கி என்னன்னே தெரியாம அவங்க கொடுக்குற 70 தொகுதிகளை வச்சுட்டு நம்ம எப்படி பண்றது, எப்படி போட்டியிடுறது, எதை வச்சு நம்ம அவங்கள நம்பிக்கையை கொள்றது அப்படிங்கறதெல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கிற கேள்வி. அதனால என்ன பண்ணாங்கன்னா, விஜய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்னு டைம் கேட்டபோது கூட ராகுல் காந்தியும் சரி சோனியா காந்தியும் சரி அந்த டைம் கொடுக்க மறுத்துட்டதா சொல்லப்படுது.
என்னன்னா விஜய் வந்து சும்மா நட்பு அடிப்படையில நம்ம சந்திச்சாலும் அது திமுக தலைமைக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அப்ப கூட்டணியில பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதுவே அச்சாரமா இருக்கும். இந்த விஜய் ராகுல் சந்திப்பே வந்து ஒரு அச்சாரமா இருக்கும். ஏற்கனவே வந்து வைகோ மகன் துரை வைகோ வந்து பாஜக கிட்ட வந்து மறைமுகமா பேசிட்டு இருக்காரு. தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்க, இப்ப மதிமுக நிர்வாகிகள் சில பேரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையிலேயே வந்து திமுகவை இணைச்சாங்க. அப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து ஒரு சரியான இடத்துலதான் இருக்குது. வாக்கு வங்கி உண்மையிலேயே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி ஒரு 10% குறைவா தான் இருக்குது. ஆனா 10% குறைவா இருந்தாலும் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கறத விட நம்மளுக்கு அதிகமான தொகுதிகளை தான் கொடுக்கறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்கப்பா. அதிமுக நிர்வாகிகளே இது தொடர்பா வந்து கிண்டல் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். திமுகவுக்கு இதுல பயங்கரமான எதிர்ப்பு. இது திமுக நிர்வாகிகள் மட்டத்துல இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஆனா திமுக தலைமை என்ன பண்ணாங்கன்னா, மத்தியில நம்ம வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா நம்மளுக்கு அமைச்சரவையில பங்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரஸ்பர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இந்த விஷயங்களை பண்ணணுங்கிறதுனால அவங்களுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தாங்க. சோ இவ்வளவு விஷயங்களை வந்து இரு தரப்பு தலைமைகளும் வந்து ஒரு இது பண்ணி பரஸ்பரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாம விஜயை வந்து சந்திச்சு அது வந்து கூட்டணியில ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தரப்பு தொடர்ச்சியா விடாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு விஜயை சந்திக்க வைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டு நிர்வாகிகள்னால முடியல அப்படிங்கிற பட்சத்துல கேரள காங்கிரஸ் நிர்வாகிகள் மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்பவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ராகுல் காந்தி சோனியா காந்தி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா விஜயை சந்திச்சா அது தேவையில்லாத சிக்கலை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வந்து சிக்கலை கொடுப்பாங்கனால அது வேணாம். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில ஒரு நல்ல இடத்துல இருக்குது, இது வெற்றி கூட்டணியா இருக்குது, அதனால நம்ம இதுலயே தொடர்ச்சியா நீடிப்போம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் இது பண்ணியிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பரவுனுச்ச செய்தி. இதை பல்வேறு ஊடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தமிழக வெற்றி கழகம் மதுரையில ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துல நம்ம சொன்ன தகவலே பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் தொண்டர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதா சொன்னாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு கிட்டத்தட்ட காவல்துறை எப்பவுமே கொஞ்சம் குறைச்சுதான் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொன்னது என்னன்னா ஒரு 6 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ரெண்டையுமே நம்ம பதிவு பண்ணிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோல. ஆனா இந்த ஒரு சில பத்திரிகைகள் என்ன பண்றாங்க, குறிப்பா ஆங்கில பத்திரிகைகள் இங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக, அதாவது விஜய்க்கு ஆதரவா ஒரு களம் இருக்கு அப்படிங்கறத ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காண்டி இந்தியாவிலே இல்லாத சாதனை 11 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு விதமான உருட்டல் தான். அது நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு உருட்டல் தான். தாவேகா தரப்பு பங்கன் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு, அதாவது மாநாடு நடந்து முடிந்த அன்னைக்கே அவங்க சொன்ன தகவல் பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் அப்படிங்கிறது தான். காவல்துறையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சோ மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க சொன்னதை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 7.5 லட்சம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா 11 லட்சம் இந்தியாவிலே இல்லாத வகையில் அப்படிங்கறது அது கண்டிப்பா வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங்கான ஒரு உருட்டு அப்படிங்கிறது தான். விஜயோட மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வந்துச்சோ அதே மாதிரி விஜயோட பேச்சு தொடர்பான எதிர்ப்பு எதிர்வினைகளும் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதாவது முதலமைச்சர் வந்து அங்கிள்னு சொன்னது, இன்னொன்னு வந்து அதிமுக வந்து இப்ப யார் கையில இருக்குன்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அப்புறம் வந்து பிரதமர் மோடியை வந்து இது பண்ணது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க ஆட்சி நடத்துங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டது, இப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள்லாம் என்ன ஆச்சுன்னா விஜய்க்கு இன்னைக்கு பூமராங் மாதிரி திரும்பி எல்லா சைட்ல இருந்து அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திமுக தரப்புல வந்து கடுமையா வந்து விஜய் வந்து சாடிட்டு இருக்காங்க. நீங்க அங்கிள்னு சொல்றீங்க, நாங்க உங்களை மாமான்னு சொல்லலாமா, நீங்களே 51 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, உங்களை நீங்க மாமான்னு சொல்லலாமா, நீங்க வந்து ஜெயலலிதாவை வந்து அம்மான்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 வயசு தான் வித்தியாசம், அவங்க எப்படி உங்களுக்கு அம்மா வாங்க, நீங்க ஆன்டின்னு சொல்றதுக்கு தைரியம் இருந்துச்சு அன்னைக்கு, அம்மான்னு சொல்லிட்டு இப்ப தலைவா படம் ரிலீஸ் போது அம்மான்னு சொல்லி தானே இது பண்ணீங்க, அப்ப நீங்க ஆன்டின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தனியா இருக்கு. திமுக சைட்ல இருந்து பயங்கர அட்டாக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து அதிமுக சைட்ல இருந்து அணில் குஞ்சுக்கு இப்ப வயசே வந்து வெறும் 1.5 வயசு தான். அதாவது விஜயோட கட்சி வந்து தொடங்கி அதிகபட்சமா 1.5 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கமெண்ட் அடிக்கிறாங்க அதிமுக தரப்புல இருந்து. எடப்பாடி பழனிசாமியும் அட்டாக் பண்ணியிருந்தாரு. இங்கிட்டு வந்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அவர் தான் சொல்லியிருக்காரு,
விஜய் வந்து ஒரு குழந்தை, விஜய் கட்சி வந்து ஒரு குழந்தை, வெறும் 1.5 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இங்கிட்ட வந்து அன்னைக்கு கொஞ்சம் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்லாம் வந்து விஜய் நோக்கி வருது. இன்னொரு பக்கம் இந்த சைடு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இப்ப பிரதமர் மோடி ஆட்சி நடத்துறாரு, திட்டமிட்டு மத முறைகளை இது பண்றாரா, விஜய் வந்து யாருக்காண்டி ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான சாடல்கள் வந்து பாஜக தரப்புல இருந்தும் விஜய் நோக்கி பாயுது. அவர் வந்து எல்லா கட்சிகளையும் வந்து குறிப்பிட்டவர் வந்து காங்கிரஸ் கட்சியை பத்தி ஏன் பேசல மாநாட்டுல, அப்ப காங்கிரஸ் கட்சியோட கள்ள உறவுல இருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் பாஜக வந்து கடுமையா அவரை சாடி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் காங்கிரஸ் கட்சியோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 70 சீட்டு வந்து உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தரப்புல இருந்துதான் அந்த செய்தியை வந்து கசிய விட்டுருக்காங்க. அது செய்தியை வந்து கசிய விடல, அவங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து காங்கிரஸ் கட்சியோட தாவேகா வந்து கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு, அவங்க ஒரு விஷயத்த உருட்டி விட்டுருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை அது இல்லை. இது வந்து திட்டமிட்டு கிளப்பி விடப்பட்ட வதந்தி. அதாவது தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் இது டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திட்டமிட்டு வெளியிட்ட வதந்தி தான் இந்த காங்கிரஸ் கட்சியோட தாவேகா கூட்டணி சேர போறாங்க. 70 தொகுதிகள் காங்கிரசுக்கு தர்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்குது. இது தொடர்பான கூட்டணி அறிவிப்பு பாத்தீங்கன்னா விரைவில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு வதந்தி. அதை வந்து தாவேகா தரப்புல இருந்துதான் வெளியிட்டிருக்காங்க. இது உண்மை இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகிட்டே சரி, தமிழக வெற்றி கழக தரப்புல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகிட்டே நம்ம பேசி இதை உறுதி பண்ணியிருக்கோம். அதனால மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க இவங்க என்னை விட அதிகமான அனுபவம் இருக்கவங்க எல்லாம் இப்படி எப்படி பேசுறாங்க, இது வந்து எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ற ஒரு விஷயத்த குறைந்தபட்சம் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, இது வந்து எங்க இருந்து இந்த செய்தி கசிய விடப்பட்டுச்சு அப்படிங்கறத கூட விசாரிக்காம எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு புரியல. சரி, இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.